இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் வீட்டுக்கு ரேவதிய பார்க்க வந்தான். அப்ப என் அக்கா காரி அவனை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டி அவன் பொருள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவன் யூஸ் பண்ண காரையும் கொளுத்திட்டா. ஓ, அவன் மேல அவ்வளவு கோவமா இருக்காளா? ஆமாத்த, அவன் மேல அவனை கொல்ற கோவத்துல இருக்கா. ரேவதியும் அவனோட சேர்ந்து வீட்டை விட்டு போறேன்னு தான் சொன்னான். அவளையும் துப்பாக்கி மூலமா பிளாக்மெயில் பண்ணி அவனோட போக விடாம பண்ணிட்டா. சந்திரா, அப்ப அவனுக்கு அடிமேல அடின்னு சொல்லு. ஆமாங்க, அவன் அவமானத்துல கூனி குறுகி போயிட்டான். பரவாயில்ல மருமகளே, நாங்க ஜெயிலுக்கு வந்தது வீண் போகல. அவனுக்கு இந்த அசிங்கம் அவமானம் எல்லாம் போதாது, இன்னும் அவன் நிறைய அனுபவிக்கணும். ஆனா அவன் இவ்வளவு பட்டும் அவன் அடங்கல மாமா. இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டுக்குள்ள வந்துருவேன்னு சவால் விட்டுட்டு போயிருக்கான். மருமகளே, சொல்லுங்க அத்தை. அது மட்டும் நடக்கவே கூடாது. இப்பதான் அவனை கஷ்டப்பட்டு வெளியில அனுப்பியிருக்கோம். திரும்பவும் அவனை வீட்டுக்குள்ள விட்டோம், அப்புறம் உன் அக்கா காரிய நம்மளால பழி வாங்க முடியாது. ஆமா சந்திரா, வெளியே போனவனாவே இருக்கணும். மறுபடியும் திரும்ப வந்துட்டான்னு வச்சுக்க, நமக்கு அப்புறம் தண்ணி காட்டுவான் அவன். மருமவளே, அந்த டிரைவர் பையன் மேல உன் அக்கா காரிக்கு இருக்கிற கோவத்தை எக்காரணத்தை கொண்டு நீ குறையவே விடக்கூடாது. அவனை பத்தி ஏதாவது தூபம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் மேல இருக்கிற கோபம் அதிகமா மாறணுமே ஒழிய குறையக்கூடாது. அத்தை, இதெல்லாம் நீங்க சொல்லவே தேவையில்லை. நான் ஏற்கனவே அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன். அவன் தான் சவால் விட்டுட்டு போயிருக்கானே ஒழிய நான் அவ்வளவு சீக்கிரம் அவனை வீட்டுக்குள்ள வர விட்டுருவேனா? கண்டிப்பா அது நடக்காது. நீங்க கவலைப்படாம இருங்க. சரி. ஆமா, எங்க ஜாமீன் விஷயம் என்னாச்சு மருமவளே? லாயர் கிட்ட பேசிட்டு தான் வந்தேன் அத்தை. நீங்க ரொம்ப சீக்கிரமே எல்லாரும் வெளியில வந்துருவீங்க. நான் வரேன் அத்தை.